Hi everyone, welcome to டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். எந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம புதுசா கத்துக்கிட்டாலும், அதுல கேள்வி கேட்க கத்துக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. நாம எதுக்கு ஒரு லாங்குவேஜ புதுசா கத்துக்க போறோம்? நமக்கு தேவைப்படுற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும், கேட்டு வாங்கிக்கிறதுக்கும் தான். அந்த வகையில இன்னைக்கு நாம ஹிந்தில எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறத கத்துக்க போறோம். டே டு டே லைஃப்ல நமக்கு டெய்லி லைஃப்ல யூஸ் ஆகுற மாதிரியான ஹிந்தி கொஸ்டின் சென்டென்சஸ் பார்க்க போறோம். அதாவது கேள்வி வாக்கியங்கள். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இது போன்ற ஹிந்தி வாக்கியங்கள் நீங்க சகஜமா பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல உங்களுக்கு எல்லா கொஸ்டின் வேர்ட்ஸும் நான் குடுத்திருப்பேன். அதுல இருந்து நம்ம எப்படி டே டு டே லைஃப்ல கொஸ்டின்ஸ் மேக் பண்றதுன்னு கொஞ்சம் கொஸ்டின் சென்டென்சஸும் குடுத்திருப்பேன். ஆனா இந்த வீடியோல எப்படி, ஹவ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்து, இந்த கொஸ்டின் வேர்ட வச்சு எத்தன சென்டென்சஸ் நம்ம தினம் பயன்படுத்துற முறையில இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப பாருங்க, எப்படி, ஹவ் அப்படின்னு கேட்கறதுக்கு கைசே அப்படிங்கிறது தான் பொதுவான ஹிந்தி வார்த்தை. இந்த கைசே 3ஆ பிரியும். ஒண்ணு கைசா, கைசி, இன்னொன்னு 3வது கைசே. கைசா அப்படிங்கிறத எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆண் பால குறிப்பிட்டு ஒரு வாக்கியம் பேசும்போது, ஒரு சென்டென்ஸ்ல மேல பேஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் பேசப்படும்போது, அங்க கைசா அப்படிங்கிற வார்த்தை வரும். ஒரு ஃபீமேல ரெப்ரசன்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம பேசுறோம் அப்படின்னா, அங்க கைசி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். அதாவது எந்த ஒரு பெண்பாலா இருந்தாலும், சின்னவங்களா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், பெண்பால பத்தி பேசும்போது நம்ம கைசி அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணணும். எங்க, எப்படி அப்படின்ற வர இடத்துல கைசி அப்படின்னு யூஸ் பண்ணணும். அடுத்தது கைசே அப்படிங்கிற வார்த்தை எப்பெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, 2 இடத்துல யூஸ் ஆகும். ஒண்ணு ஆண் பால்லயே நம்ம மரியாதை குடுத்து பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது, அதாவது எல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? பெரியவங்க. அவங்க கிட்ட பேசும்போது கைசே அப்படின்னு யூஸ் பண்ணணும். இன்னொன்னு ப்ளூரல். அதாவது ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஆட்கள குறிப்பிட்டு நம்ம பேசும்போது, கைசே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இதுதான். கைசா, கைசி, கைசே. இத வச்சு நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். உங்களுக்கு இன்னவே கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆப் கைசே ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப் அப்படிங்கிறது நீங்க, கைசே அப்படிங்கிறது இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த 3 வார்த்தையில கைசே அப்படிங்கிறது மரியாதையா பேசுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. அதனால ஆப் கைசே ஹே அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஹவ் ஆர் யூ தான். பட் நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் கைசே ஹோ அப்படின்னு கேட்கணும். தும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹோ அப்படின்னு தான் என் பண்ணணும். ஹே அப்படின்னு என் பண்ணக்கூடாது. ஸோ தும் கைசே ஹோ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹவ் இஸ் ஹி? அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்கறதுக்கு வஹ் கைசா ஹே அப்படின்னு யூஸ் பண்ணணும். வஹ் அப்படிங்கிற வார்த்தை அவன் அப்படின்னு குறிக்கும். இவன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? யஹ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவன்கிறதுக்கு வஹ். கைசா இங்க ஏன் யூஸ் பண்றோம்? அங்க ஒரு ஆண் பாலை குறிச்சு நம்ம பேசுறோம். அதனால நம்ம கைசான்னு தான் யூஸ் பண்ணணும். கைசி இல்ல கைசே அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாம பேசுறனால கைசா அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் ஹவ் இஸ் ஷீ? அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு வஹ் கைசி ஹே அப்படின்னு கேட்கணும். வஹ் அப்படிங்கிறது அவள். சோ அவன், அவள் ரெண்டையுமே வஹ் அப்படிங்கிற வார்த்தை குறிக்கும். எதுதான் சேஞ்ச் ஆகுது பாருங்க. கைசா சேஞ்ச் ஆகும், இல்ல கைசி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். இது பேஸ்ட் ஆன் த ஜெண்டர். ஸோ இங்க பெண் பால குறிப்பிட்டு பேசுறனால கைசி ஹே அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பேச்சு வழக்குல பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிங்கிற வார்த்தைய விட વો, வி, ஓ அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப காமனா இருக்கும். அதுவும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலான வேர்ட் தான். ஸோ વો கைசா ஹே, વો கைசி ஹே அப்படின்னும் நம்ம கேட்கலாம். அவன் எப்படி இருக்கான்? அவ எப்படி இருக்கா? அப்படின்னு கேட்கறதுக்கு.
நெக்ஸ்ட் ஒன் ஹவ் இஸ் இட்? இது எப்படி இருக்கு? நம்ம ஏதாவது காய்கறி கடைக்கெல்லாம் போகும்போது இது எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஹிந்தில யஹ் கைசா ஹே அப்படின்னு கேட்கணும். யஹ் கைசா ஹே. யஹ் அப்படிங்கிறது இது, கைசா அப்படிங்கிறது எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பேர் குறிப்பிட்டு அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். ஹவ் இஸ் பிரியா? பிரியா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு பிரியா கைசி ஹே அப்படின்னு கேட்கணும். இப்ப பிரியான்றது ஒரு பெண் அப்படிங்கறனால கைசி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நவீன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நவீன் கைசா ஹே அப்படின்னு கேட்கணும். நவீன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கணும்னா நவீன் கைசா ஹே அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஹவ் ஆர் தே? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஸோ இங்க வந்து நிறைய பேரை குறிப்பிட்டு பேசுறாங்க. மோர் தென் ஒன் பர்சன் அப்படிங்கறனால கைசே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அண்ட் அவர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஹிந்தி வேர்ட் வே. ஓகே, ஸோ வே கைசே ஹே அப்படின்னு சொல்லணும். வே கைசே ஹே. நெக்ஸ்ட் ஒன் ஹவ் இஸ் எவ்ரிதிங்? எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு சப் குச் கைசா ஹே அப்படின்னு கேட்கணும். சப் குச் கைசா ஹே. சப்னா எல்லாமே, சப் குச்னா ஒவ்வொன்றும், கைசா ஹே அப்படின்னா எப்படி இருக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஹவ் இஸ் யோர் டே? இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க கேட்கலாம் இல்லையா, உங்க நாள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்கா தின் கைசா ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப்கா தின் கைசா ஹே. ஆப்கானா உங்களுடைய, தின் அப்படிங்கிறது நாள், டே. ஓகே, அடுத்தது கைசா அப்படிங்கிறது எப்படி, ஹே அப்படிங்கிறது இருக்கு. இதுவே நீங்க ஈவினிங்கா மீட் பண்ணும்போது உங்க நாள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, இதுக்கு ஆப்கா தின் கைசா தா அப்படின்னு கேட்கணும். என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, இந்த இடத்துல தா அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஹே அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா அது நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸை குறிக்கும். தா அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா அது பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். ஸோ ஆப்கா தின் கைசா ஹே அப்படின்னா எப்படி போயிட்டு இருக்கு உங்க நாள் அப்படின்னு கேட்கறது. இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறதுக்கு ஆப்கா தின் கைசா தா அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் இந்த ஹவ் எப்படி அப்படிங்கிற வார்த்தை எப்படியெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிற சென்டென்சஸ் பார்ப்போம். இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து படத்துக்கு போறாங்க, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபில்ம் கைசி தி அப்படின்னு கேட்கணும். ஃபில்ம் கைசி தி. ஸோ ஃபில்ம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஜென்ரலா படத்துக்கு ஹிந்தில யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். ஸோ ஃபில்ம் கைசி தி அப்படின்னு ஏன் யூஸ் பண்றோம்னா இங்க ஃபில்ம்ன்றத, படம்ன்றத ஒரு பெண் பாலா குறிப்பிடுறாங்க. ஹிந்தில இது ஜென்ரலான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு பொருளை ஆண் பாலாவோ இல்ல பெண் பாலாவோ குறிப்பிடுவாங்க. இந்த இடத்துல ஃபில்ம்ன்றத ஒரு பெண் பாலா குறிப்பிடுறதுனால கைசி தி அப்படின்னு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹவ் ஆர் யோர் சில்ட்ரன்? உங்க குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப்கே பச்சே கைசே ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப்கே பச்சே அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள், கைசே ஹே அப்படின்னா எப்படி இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2-3 குழந்தைகளை பத்தி பேசுறோம் இல்லையா, அதனால கைசா போடல, கைசி போடல, கைசே அதுதான் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் ஹவ் இஸ் யோர் கார்? உங்க கார் எப்படி இருக்கு? ஸோ யாராவது புது கார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இப்போ எப்படி இருக்கு உங்க கார் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, இதுக்கு வந்து ஆப்கி கார் கைசி ஹே அப்படின்னு கேட்கலாம். ஆப்கி கார் கைசி ஹே. இந்த இடத்துலயும் பாருங்க, ஆப்கி அப்படின்னு யூஸ் பண்றாங்க, கைசி அப்படின்னு யூஸ் பண்றாங்க. ஏன்னா கார், வெஹிக்கிள்ஸ், ட்ரெயின் இந்த மாதிரி விஷயத்த ஹிந்தில பெண் பாலா கன்சிடர் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபீமேலா கன்சிடர் பண்றனால ஆப்கி கார் கைசி ஹே அப்படின்னு நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஹவ் இஸ் த ஃபுட்? சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கானா கைசா ஹே அப்படின்னு கேட்கணும். கானா அப்படின்னா சாப்பாடு, கைசா அப்படின்னா எப்படி, ஹேனா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஹவ் இஸ் லைஃப்? வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்லாம் ஜென்ரலா நம்ம பேசிப்போம் இல்லையா, அதுக்கு ஹிந்தில ஜிந்தகி கைசி ஹே அப்படின்னு கேட்கணும். ஜிந்தகி கைசி ஹே. ஜிந்தகி அப்படிங்கிற வார்த்தை வாழ்க்கை அப்படிங்கிறத குறிக்கும். கைசி அப்படின்னு ஏன் யூஸ் பண்றோம்னா வாழ்க்கைய நம்ம பெண் பாலா எடுத்திருக்காங்க, அதனால கைசின்றத யூஸ் பண்ணணும். இதே சென்டென்ஸ் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அதுக்கு ஹிந்தில ஜிந்தகி கைசி சல் ரஹி ஹே அப்படின்னு சொல்லணும். ஜிந்தகி கைசி ஹே அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கு.
ஜிந்தகி கைசி சல் ரஹி ஹை அப்படின்னா வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு. ஸோ சல் அப்படிங்கிறது வந்து போகிறது. சல் ரஹி அப்படின்னா போய்க்கொண்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹவ் இஸ் ஒர்க் கோயிங். வேலை எப்படி போகுது, வேலை எப்படி நடக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா. இதுக்கு காம் கைசா சல் ரஹா ஹே அப்படின்னு கேட்கணும். ஸோ காம் அப்படிங்கிறது வேலை, கைசா அப்படிங்கிறது இங்க வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆண்பாலா குறிக்கிறாங்க. அதனால கைசா அப்படின்னு எழுதியிருக்கோம். சல் ரஹா ஹே அப்படின்னா போய்க்கொண்டு இருக்கிறது. இது நம்ம ஜென்ரலா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது எப்படி வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கறதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். காம் கைசா சல் ரஹா ஹே அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் ஹவு டு யூ டூ இட். நீங்க அதை எப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப் ய கைசே கர்த்தே ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப் ய கைசே கர்த்தே ஹே. ஆப்னா நீங்க, யஹ்னா அத, சாரி இத, கைசே கர்த்தே அப்படின்னா எப்படி செய்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லைக் குக்கிங்கா இருந்தா கூட நீங்க வந்து எப்படி செய்றீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஹவ் ஆர் யூ ஸ்டடியிங். நீ எப்படி படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களை பார்க்கும்போது கேட்போம் இல்லையா. அதுக்கு ஹிந்தில தும் கைசே பட் ரஹா ஹோ அப்படின்னு கேட்கணும். தும் கைசே பட் ரஹா ஹோ. தும்னா நீ, கைசேனா எப்படி, பட் அப்படிங்கிறது படிப்பது, ரஹா ஹோ அப்படின்னா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கறது. நெக்ஸ்ட் ஒன் ஹவு டு யூ ப்ரிப்பேர். நீங்க எப்படி தயார் செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப் கைசே தயார் கர்த்தே ஹே. ஸோ தயார் செய்வது அப்படிங்கிறது தமிழ்லையும் ஹிந்திலையும் தயார் தான். தயார் செய்வது அப்படின்ற மாதிரி செய் அப்படிங்கிறதுக்கு இங்க கர்த்தே அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஹவு டு கோ. எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கைசே ஜானா ஹே அப்படின்னு கேட்கணும். இது கூட உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். கைசே ஜானா ஹே அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹவு டு யூ நோ. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்கோ கைசே பத்தா ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப்கோ கைசே பத்தா ஹே. ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, கைசே அப்படின்னா எப்படி, பத்தா அப்படின்னா தெரியும் அப்படின்னு கேட்கறது. நெக்ஸ்ட் ஒன் ஹவு கேன் யூ சே தட். நீங்க எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. இதுக்கு வந்து ஆப் கைசே கஹ் சக்தே ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப் கைசே கஹ் சக்தே ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப் அப்படிங்கிறது நீங்க, கேசேனா எப்படி, கஹ் அப்படிங்கிறது சொல்வது இல்ல கேட்பது இந்த மாதிரி வரும். சக்தே அப்படிங்கிறது வந்து முடியும் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. நீங்க எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு வருது இல்லையா, அந்த முடியும்க்கு தான் இங்க சக்தே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹவ் இஸ் இட் பாசிபிள். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு யஹ் கைசே மும்கின் ஹே அப்படின்னு கேட்கணும். யஹ் கைசே மும்கின் ஹே. நெக்ஸ்ட் ஒன் ஹவ் இஸ் இட் மேட். இது எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு யஹ் கைசே பனாயா. யஹ்னா இது, கைசேனா எப்படி, பனாயா அப்படின்னா தயாரிப்பது, ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்றது தான் வந்து பனா. ஸோ எப்படி தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு யஹ் கைசே பனாயா. நெக்ஸ்ட் ஒன் ஹவ் இஸ் த ஹவுஸ். வீடு எப்படி இருக்கு. ஸோ நம்ம வீட்டுக்கே யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா. அதுக்கு ஹிந்தியில கர் கைசா ஹே அப்படின்னு சொல்லி கேட்கணும். கர் கைசா ஹே. நெக்ஸ்ட் ஒன் ஹவு டு யூ நோ மீ. உனக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் முஜே கைசே ஜான்தே ஹோ அப்படின்னு கேட்கலாம். தும் முஜே கைசே ஜான்தே ஹோ. நெக்ஸ்ட் ஒன் ஹவ் ஆம் ஐ லுக்கிங். நான் எப்படி இருக்கேன், நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு மே கைசா திக் ரஹா ஹூம் அப்படின்னு கேட்கணும். மே கைசா திக் ரஹா ஹூம். ஸோ தேக் கிடையாது, இது திக். திக்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறதுன்னு கேட்கறதுக்கு. இந்த இடத்துல கைசா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம், ரஹா அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த சென்டென்ஸ் சொல்றது ஒரு ஆண் பாலா இருக்கும்போது நம்ம இப்படிதான் சொல்லணும். இதுவே ஒரு பெண் இந்த சென்டென்ஸை சொல்றாங்க அப்படின்னா मैं कैसी दिख रही हूँ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ கைசா அப்படிங்கிறத எடுத்துட்டு கைசி அப்படின்னு போடணும். ரஹா அப்படிங்கிறத எடுத்துட்டு ரஹி அப்படின்னு போடணும். मैं कैसी दिख रही हूँ. how am I looking அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அவ்வளோதாங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் ஹவ் எப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வச்சு மேக் பண்ண சென்டென்சஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.